ஓம் நம சிவாய. பூர்வத்தில் புஷ்ணன் என்பவனும் அவனது அதிரூப லாவண்யமான சுமதி என்னும் யவ்வனமுடைய மனைவியும் ஸ்வர்கலோகத்தை அடைந்து அங்கு பலவிதமாக கூடி மகிழ்ந்து சுகம் அனுபவித்துக் கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது கௌதமி என்பவள் அவர்களைக் கண்டு வியந்து சுமதியை பார்த்து, சுமதி, இந்த சொர்க்கலோகத்தில் இந்திராதி தேவர்கள் எண்ணற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கூட உனக்குள்ள காந்தியும் உன்னை போன்ற தேகமனமும் அதிக அழகும் அருவிலை பணிகளும் பட்டாடைகளும் இல்லை. இவை எல்லாவற்றையும் விட இந்திராதி தேவர்களையும் விட நீங்கள் மேம்பட்டு இருக்கிறீர்கள். உங்கள் மன ஒற்றுமையும் அவர்களுக்கு இல்லை. இத்தகைய சிறப்புக்களை எல்லாம் ஒருங்கே அடைந்த நீ உன் கணவனுடன் விளையாடிக் கொண்டு இருக்கிறாயே, இது உனக்கு தவத்தால் கைகூடியதான பலத்தால் கிடைத்ததா, யாகாதி கிருத்தியங்களால் சம்பவித்ததா? அதை நீ எனக்கு முழுமையாக சொல்ல வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு சுமதி சொன்னால், என் கணவரின் மூதாதையர் யாவரும் குலப்பூர்வமாக சிவபெருமானை ஆராதித்து வந்து கடைசியில் என் கணவர் அந்த சாம்பவ மூர்த்தியை குறித்து அநேகம் யாகங்களை செய்ய, அந்த யாகத்தால் யாகபதியாகிய சங்கர பகவான் திருவுள்ளம் கழித்து அனுக்கிரகம் செய்ததால் ஸ்வர்க்க பிராப்தி உண்டாயிற்று. அந்த யாகத்தால் தீர்த்தோதக ஸ்நானமும் கிருத ஸ்நானமும் கணக்கின்றி செய்ததால் எங்கள் இருவருக்கும் திவ்யமான தேககாந்தியும் மன ஒற்றுமையும் மிருது தன்மையும் சுகமும் யாவருக்கும் விருப்பமும் உண்டாயின. இவை யாவும் நெய்யினால் அபிஷேகம் செய்த பயனாகவே கிடைத்தன. அந்த யாகத்தில் மனோபிஷ்டமான விலை உயர்ந்த வஸ்திரங்களையும் நவரத்தின பூஷணங்களையும் சந்தனம் முதலிய பரிமள வஸ்துக்களையும் அநேக விதமான மலர் மாலைகளையும் சிவார்ப்பணம் ஆக்கினோம். ஆகையால் சிவார்ப்பணம் செய்தவை யாவும் இப்பொழுது எங்களுக்கு கிடைத்துள்ளன. சிவபெருமானை நானாவித நைவேத்தியங்களால் திருப்தி செய்வித்தோம். ஆகவே நாங்கள் இங்கு எப்போதும் திருப்தியாகவே இருக்கிறோம். ஸ்வர்க்காமியாகிய என் கணவர் சிவார்ச்சனை செய்யும் போது நானும் அவருடன் இருந்து அர்ச்சனை செய்ததால் எனக்கு அற்புதமான புஷ்டி உண்டாகி இருக்கிறது. மனோ வாக்கு காயங்களால் எந்தெந்த கோரிக்கையோடு ஒருவன் சிவபெருமானது அர்ச்சாரூபமான லிங்கத்தை பூஜித்தால் அவன் அவ்வக்கோரிக்கையை விரும்பியவாறே அடைவான் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை என்று கௌதமியை நோக்கி சுமதி சொன்னாள். ஆகையால் ஒருவன் சிவபெருமானை பக்தி பூர்வமாக அர்ச்சனை செய்பவனாயின் அவன் தேவர்களுக்கும் துர்லபமான போக போக்கியங்களை அனுபவிப்பான். சந்தனம், குங்குமப்பூ, அகரு, கற்பூரம் முதலிய சுகந்த திரவியங்களால் சிவலிங்கத்தை பூசுதம் செய்தவன் அப்போதே சுபகரமான வரங்களை பெறுவான். சிவபெருமானுக்கு கரும் சந்தனமும் கருந்தூபமும் விநியோகித்தவன் யோகியாவான். நல்ல சுகந்தமுடைய வேத உக்தமான சாம்பிராணி முதலியவற்றை நெய்கூட்டி தூபம் கொடுத்தவன் துஷ்டி புஷ்டிகள் உண்டாக்க பெறுவான். ஓம் நம சிவாய.